பேசிக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் ஆண்டோ. என்னடா படத்தை வந்து டெலகிராமில் பார்த்துட்டா போல் வந்து ரிவ்யூஸில் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து யாரும் கொந்தளிக்க வேண்டாம். ஏன்னா நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல. இந்த மாதிரி இந்த படம் வந்து லீக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டதுனால சரி அதை பற்றி நம்ம நினச்ச ஒரு சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு தான் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். ஆக்சுவலாக அதை பற்றி பேசணுங்கிற ஐடியா எனக்கு ஃபஸ்ட்டும் கிடையாது. ரீசன் என்னென்னா, நேற்றே இந்த மாதிரி நான் நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு 5-6 கிளிப்ஸு ஜனநாயகன் படத்துடைய முக்கியமான சில சீன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஷாக்காலாம் இல்லை ஒன்றும். ஏன்னா பிரச்சனை இல்லாமல் என்ன தளபதி படம் வந்திருக்கு, ஐயா இது தளபதி படம் அப்படின்னு வினோத் சொன்ன மாதிரி அவர் படத்துக்குள்ள இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனதுன்னு எதுவுமே இல்லை லாஸ்ட் 10 இயர்ஸில். மாஸ்டருக்கும் இதே மாதிரி தான் ஒரு 2 கிளிப் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் சர்க்காருக்கும் இப்படி தான் ஆச்சு. தலைவா படம் ஜனநாயகன் மாதிரியே தான். அப்பயும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் அப்போ ரிலீஸ் பண்ண விடலை, இப்பயும் அது ரிலீஸ் பண்ண விடலை. சரி, இந்த கதைலாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை பற்றி பெருசாக இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா, சரி இதை பற்றி ஒன்றும் பேசி இந்த இஷ்யூவை பெருசாலாம் ஆக்க வேணான்னு சொல்லி விட்டுட்டு எல்ஐகே படம் நேற்று தான் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தியேட்டருக்கு போய் பார்க்க போனேன். இப்போ இந்த ஜனநாயகன் இஷ்யூவை வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எல்ஐகே படத்துக்கு சின்னதாக ஒரு ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துடலாம். ஏன்னா தனியாக ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு எல்ஐகே படம் வந்து என்னை அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் படம் ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். ஏன்னா கான்செப்டாக யோசிக்கிறப்போ ரொம்ப புதுசான கான்செப்ட். ஆனால் அதே சமயம் அதோடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அழகப்பசான ட்ரீட்மெண்ட். அது ரெண்டும் சேர்த்து இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ குறிப்பாக 2 பேரை பற்றி மட்டும் பேசணுன்னா, ஒன்று பிரதீப்பு, இன்னொன்று வந்து எஸ்டே சூர்யா. ஆனால் 2 பேருமே தான் வந்து இப்போதைக்கு அந்த ஆக்டிங்கில் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சீன்லலாம் வந்தால் எப்படி அவர் இவரை ஓவர்டேக் பண்ணுவாரா இல்லை இவர் அவரை ஓவர்டேக் பண்ணுவாராங்கிற மாதிரியான ஒரு க்யூரியாசிட்டிலாம் இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பார்த்தா அவங்க 2 பேரோடைய காம்போவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிரதீப் பற்றி சொல்லணுன்னா, டியூட்டில் வந்து எது அவருக்கு ப்ளஸ்ஸாக அமையும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணி அது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆச்சோ அது அவர் இந்த படத்தில் பண்ணலை. இல்லைன்னா அவருக்குன்னு இருக்கிற சில டெம்ப்ளேட்டு அப்பப்போ ஒரு ஸ்டைல் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவர் நினச்சி பண்ணுற சில விஷயம்லாம் டியூட் படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ட்ரோலாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் அது பண்ணியிருக்காரு. ஆனால் கதைக்கு தேவைப்படுற அங்கங்கே இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அது பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல. ஆக்டிங்காகவும் அங்கங்கே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் எஸ்டே சூர்யா பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து பர்டிகுலராக ஒரு டைமில் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்த எல்லா படங்கள்லேயும் வில்லனாகவே பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வில்லனாக நடித்த படம் வந்து மார்க் ஆண்டனி தான் எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி. அதுவும் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் மாதிரி தான் எனக்கு மைண்டில் நிற்குது. ஸோ ஒரு டைமில் வில்லனாகவே பார்த்து இவரை சேச்சுரேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி கூட சேச்சுரேட் ஆகாத ஒரு ஆள் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி திரும்பி கம்பேக் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்போ நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருடைய லுக்ஸ் வந்து இந்த நியூ படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும், தொட்டால் பூமன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போதே அந்த லுக்கு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா சூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகிருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் அவருடைய இன்னொரு ஐகானிக்கான விஷயத்தையும் வந்து இந்த படத்தில் சின்னதாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ்லலாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி நான் பேசினா கூட சில பேர் என்னையே கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. என்னென்னா, நீயே ரிவ்யூங்கிற பேரில் நிறைய விஷயத்த படத்தில் உனக்கே தெரியாமல் ரிவீல் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல, அதை விட்டுருவோம். எல்ஐகே படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இப்போது தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான நல்ல காமெடியான ஒரு படம். சரி, கம்மிங் பேக் டு ஜனநாயகன் இஷ்யூ. நேற்று வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறப்போ கிளிப்ஸ் தானே, சரி போனால் போட்டோம், நமக்கு தான் கதையே தெரியுமே. இது வந்து தெலுங்கில் இருக்கிற ஒரு
பெரிய ஸ்டார் நடித்த படத்தோடய இவர் ரீமேக் பண்ணுறாரு, அவ்வளோதானே. இதில் என்ன பெரிய ஸ்பாய்லர் வேண்டியது கிடக்கு, பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா 3 மணி நேரம் படம் டியூரேஷன் இருக்கிற படத்தையே வந்து லீக் பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்கு பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது எனக்கு யாரை நினச்சி ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னா, விஜய் நினச்சி கூட இல்லை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா படம் நடித்தார், சம்பளம் வாங்கிட்டார், அவருடைய கடமை ஆடியோ லான்ச்சு இன்னும் ரெண்டு மூணு ப்ரொமோஷன்ஸ்லாம் கூட பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ அவருடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல் அந்த பாலிடிக்ஸ் விஷயத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ப்ளஸ்ஸு அவருக்கு அதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ பாலிடிக்ஸில் இறங்கினாரோ அப்போலேருந்து ஹேட்டர்ஸை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிறதுனால அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குங்கிறப்போ இது அவருக்கு 10ல் 11ங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குமோன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. ஆனால் இதில் ரொம்ப பாவம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற 2 பேர் வந்து, ஒன்று அந்த படத்துடைய டேரக்டர் எச் வினோத். அவர் வந்து என்னென்னா, அவருடைய படங்கள்லேயே எடுத்து பார்த்தா வலிமை வந்து கொஞ்சம் நல்லா போகாத மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே வந்து அஜித் வந்து நிறைய அந்த படத்துக்கான இன்புட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படிங்கிறதுனால தான் அந்த படம் அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு டாக். அதை விட்டுருவோம். அதை தவிர்த்து மீதி 3 படம் அப்படின்னு பார்த்தா கூட சதுரங்க வேட்டை, அப்புறம் தீரன், அதுக்கப்புறம் 2023 ரிலீஸ் ஆன துணிவு எடுத்துக்கலாம். இந்த 3 படமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஆஸ்பைரிங்கான டேரக்டர். அவர் வந்து ஒரு கோலிவுட்டோடைய முக்கியமான ஸ்டாரை வச்சு அவருடைய கடைசி படத்தை எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்போ எனக்கு அவரை நினச்சி தான் சரி பரவாயில்ல, இவர் வந்து ஒரு நல்ல மெசேஜையும் நல்ல ஃபேக்ட்ஸு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டரு, இவர் வந்து கமர்ஷியலாக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கிறாருன்னா இவருக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஜாஸ்தியாக க்ரியேட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள்லாம் இவர்கிட்டேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கினோடனே அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. 2வது, அந்த படத்தோடைய ஜனநாயகன் படத்தோடைய கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் போர்டுக்கு படத்தை அமுச்சு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய டைமில் ரிலீஸ் ஆகாமல் போய் அதுக்கப்புறம் சில நேரங்களில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நாங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறமே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பைரசியில் ரிலீஸ் ஆனதை பார்த்த உடனே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறது என்னால் இப்போது நினச்சி பார்க்க முடியல. பட் டு பி ஃப்ராங்க், எனக்கு ஒரு விஷயத்தை நினச்சி இதில் ஆறுதலாக இருக்குது அப்படின்னா, சில பேர் வந்து ரொம்ப லாயலாக இருக்காங்க. அதாவது நீ பைரசியில் விடுறதில்ல, டிவிலே கூட டேரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணிக்கோ, லோக்கல் டிவியில் பண்ணுறியோ எந்த சேட்டலைட் டிவியில் பண்ணுறியோ, நீ அப்படி பண்ணாலும் கூட நான் இந்த படத்தை ப்ராப்பராக தேட்டரில் பார்த்து தான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில லாயலான விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த படத்துக்காக இன்னமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த டைமில் ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஒன்று சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதில் காட்டுற சின்சியாரிட்டியை இன்னும் உருப்படியான நிறைய விஷயத்துக்கு காட்டினீங்கன்னா நாடு எங்கேயோ போயிருக்கும். என்னடா இப்போ நீ பாராட்டுறியா திட்டுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா இப்போ இப்படி ஒரு பெரிய ஸ்டாருக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ மட்டும்தான் இது ஒரு பெரிய டாக்காக எல்லார்கிட்டேயும் போகுது. அப்படிங்கிறப்போ இத்தனை நாளாக நிறைய சின்ன படங்களுக்கும் வேறு ஸ்டார்ஸுக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி யாருமே ரியாக்ட் பண்ணலையே. இப்போது ஆடியன்ஸுக்கு இருக்க லாயல்ட்டி வந்து அந்த மாதிரி டைமில் இல்லையேங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் எனக்கு இருக்குது. இது பத்தாதுன்னு திடீர்னு நடுவில் ஒரு பேய் கதையை வேறு கிளப்பி விட்றாங்க. என்னென்னா, இந்த வட சென்னையில் வந்து ராஜன்கிட்ட வந்து சமுத்திரகனி கேரக்டர் சொல்லுவோம். என்னென்னா, இந்த எம்ஜிஆர் பற்றி ஒரு மித்து ஒன்று இருக்கும்ல, ஃபேமஸான மித்து, அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க வட சென்னை படத்தில். அந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை போட்டு இப்போ எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, விஜய் தான் இந்த படத்தையே வந்து பைரசியில் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு இதை பைரசியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு விஜயே உடந்தையாக இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர், சில அறிவு ஜீவிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்கிறப்போ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு தியரி கிரியேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுருந்தேன். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்படி பண்ணியிருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து அவங்கள ரொம்ப அலைய விட்றாங்க, நிறைய இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால
அவங்களே வந்து பைரசியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பைரசியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அது நஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே சென்சார் போர்டு கிட்ட காரணமாக காட்டி இந்த மாதத்தோடைய எண்டுலேயே வந்து ஜனநாயகனை தேட்டரில் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸே பண்ண வேலை தான் இந்த ப்ரைவசி லீக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, என்னவோ நம்மளை சுற்றி என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தையும் வந்து 26 கணக்கில் எழுதுறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் எப்படியும் நாசமாக தான் போகுதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அதில் 10ஓட 11 இதுவும் நடந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கும் ஒரு அர்ஜ் இருந்துச்சு, இந்த படத்தை வந்து பேசாமல் நம்மளும் பைரசிலேயே பார்த்துருவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ட்ரை கூட பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நான் என்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நினச்சா பைரசியில் எப்போ ஏற்பட்ட படமாக இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து க்ரோமில் நமக்கு எந்தெந்த வெப்சைட்டில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். டெலகிராம்லேயும் நமக்கு சில லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கணும், இல்லை என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் கேட்பாங்க. நான் தான் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அப்படின்னு உடனே அந்த ஒரு செகண்ட்லாம் நான் என்னை எப்படி நினச்சப்பேன்னா, நான் தான் அயன் படத்தில் வர தேவா, சூர்யா வந்து எப்படி மலேசியாவிலேருந்து சிடியை கடத்திட்டு வருவாரோ அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நினச்சிப்பேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இருக்குல்ல, கிட்டத்தட்ட என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறாங்க. மெகாவில் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டோஃபி காப்பின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா, ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டில் வந்து லார்ஜ் ஃபைல் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைலாம். இந்த சிஸ்டம்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் எல்லாம் தெரியும். நம்ம படம் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு தெரியாத வெப்சைட்டே இல்லைங்கிற ஒரு மெதப்பில் நான் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம இன்னும் வளரணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்செக்யூர் இதனால் எனக்கு கிரியேட் ஆச்சு. இதே மன வருத்தத்தோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக டேரக்டர்ஸோடைய டயர் ரேங்கிங் எபிசோட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அடுத்து பிளானிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அது இந்த வீக்கே முடிஞ்சிச்சோ, சாரி நெக்ஸ்ட் வீக்கோடைய எண்டுலேயோ இல்லை வெனஸ்டே கிட்டேயோ நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். see you later. டாட்டா, பாய்.